ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நினைக்கல. ஆக்சுவலி ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இந்த 2025க்கான புது வீடியோ சீரீஸ் இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம எப்பவுமே கேப் விட்டோம்னா ஏதாவது ஒரு மாடல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்கேல்பிங் மாடலில் இந்த முதல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்டு இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், ப்ளைன் ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி விஷயங்களும் அண்டு வேறு ஒரு டூல்ஸ் பற்றியும் நான் பேசுகிறேன். இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே அந்த வீடியோ சீரீஸாக தான் இருக்கும். போன வருஷம் கம்ப்ளீட்டாக அல்காரிதமிக் ஒயர் ஃப்ரேம், இந்த பவர் ஆஃப் த்ரீ ஆல்கோஸ் இதை பற்றியெல்லாம் பேசியிருந்தேன். அதை பற்றி நிறையாவும் டீச் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அது மூலமாக நிறையா கம்யூனிட்டி மெம்பர்ஸ் பயன்பெற்றிருப்பாங்க. இந்த வருஷம் நம்ம ட்ரேடிங்கை டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி தான் நான் இந்த வருஷம் பேச போகிறேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் முதலாவதாக மார்னிங் ஸ்கேல்ப்புக்கான ஒரு மாடல். ஸோ இது டெய்லியும் அக்கோர் ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது, பட் அக்கோர் ஆகலாம். பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸுக்கு மட்டும் நான் இது சொல்கிறேன். நான் இன்றைக்கி எக்ஸாம்பிளில் இந்த வீடியோ எக்ஸாம்பிளில் பேங்க் நிஃப்டி மட்டும் காட்டுறேன். சென்செக்ஸ் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே எஃபெக்டிவான மாடல். பேட்டர்ன் ட்ரேடிங் நான் ஆப்போசிட்டாக இருந்தாலும் இது நிறைய பேர் அந்த பேட்டர்ன்ஸ் தான் கேட்குறீங்க. எங்கிட்ட மெசேஜ் பண்ணுறவங்க, நேரில் பேசுகிறவங்க, கால் பண்ணுறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ஈஸி பேட்டர்ன், டெய்லியும் ரீஅக்கோரிங் ஆகிற பேட்டர்ன்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு. ஸோ மார்னிங் ஓப்பனிங் கேப்ஸ் வரும்ல, மார்னிங் மார்க்கெட் கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஓப்பனிங் ஆகும். ஹையர் டைம் ஃப்ரேம் ப்ரெமிஸ் தெரிஞ்சதுன்னா இது ஆக்சுவலாக இது சூப்பரான டெக்னிக். இதை பற்றி நான் பின்னாடி நாளில் ஓப்பனிங் கேப்ஸை பற்றி இன்னும் நிறைய பேசுகிறேன் இந்த 2025 பிளேலிஸ்டில். பட் இப்போதைக்கு இந்த ஸ்கேல்பிங் மாடல் பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த கேப் அப் ஆர் கேப் டவுன் ஓப்பனிங்கில் நம்ம ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேமான 15 ஆர் 30 செகண்ட் சார்ட்டில் ஒரு ஸ்கேல்பிங் என்ட்ரி, இந்த கேப்பை ஃபில் பண்ணுற போது மார்க்கெட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, 15 செகண்ட் ஆர் 30 செகண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடியாது, ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ணால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ப்ரீமியம் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. தன் ஃபயர்ஸ் இந்த மாதிரியான ப்ரோக்கரேஜில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதுமானது. அவங்களே ஃப்ரீ செகண்ட்ஸ் சார்ட் கூட உங்களுக்கு அவைலபிளாக தராங்க. அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. நான் இந்த 2 ப்ரோக்கரேஜும் எந்த விதத்துலையும் ப்ரொமோட் பண்ணவும் கிடையாது. அதே இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷன். ஓகே, உங்களுக்கு தேவைன்னா ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் சார்ட் பார்க்குறதுக்கு மட்டும், செகண்ட்ஸ் சார்ட் பார்க்குறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தன்னில் பார்த்துருக்குறேன், அதனால் நான் சொல்கிறேன். தன்னில் செகண்ட்ஸ் சார்ட் 5 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற சார்ட்ஸ் ஃப்ரீயாக தராங்க. நான் இது என்னோடய ப்ரீமியமான அக்கௌண்ட் தான் இது. ஸோ என்னோடய ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பட் உங்களுக்கு இந்த மாடலில் ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் உங்களோட ப்ரோக்கரேஜில் செகண்ட்ஸ் சார்ட் ஃப்ரீயாக அவைலபிளாக இருந்தால் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா தன்னில் ஃப்ரீ செகண்ட் சார்ட் இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இட் இஸ் நாட் அ ப்ரொமோஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடல் என்னென்னா டைரெக்டாக ஸ்ட்ரைட் டு பாயிண்ட் வந்துடலாம். மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ப்ரைஸிங் இருக்குது. இன்றைக்கி த டே ஓப்பனிங் ப்ரைஸ் எபோவ் 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆர் எபோவ் 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுனாக மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது we can anticipate a scalp. ஒரு சின்ன ஸ்கேல்ப் இந்த இடத்துல நம்ம 200 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுன் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் பண்ணும்போது இந்த மாடலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ப்ரைஸ்.
இந்த க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்டிசிபேஷனாக இருக்கும். இந்த ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான டைமும் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாடல் நடக்கணும். ப்ரிஃபரபிளி ஃபஸ்ட்டு 3-15 நிமிஷம் கேண்டலுக்குள்ளேயே இந்த மாடல் நடந்துச்சுன்னா நல்லது. ஓகே, அதாவது 9:15க்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் 10 மணிக்குள்ளே இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே மார்க்கெட் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு 10 மணிக்கு மேலேயோ இல்லை 11 மணி 12 மணிக்கெல்லாம் இந்த மாடலோட விஷயங்களை அப்ரோச் பண்ணுச்சுன்னா டு நாட் பார்ட்டிசிபேட். நமக்கு தேவை ஹை வாலட்டிலிட்டி கண்டிஷன். காலையில் ஓப்பனிங் ஆன உடனே இருக்கிற அந்த கேப் அப் ஆர் கேப் டவுனில் இருக்கிற ஹை வாலட்டிலிட்டி கண்டிஷனில் தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். சரிங்களா? பிகினர்ஸ்க்கு இந்த மாடல் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாடல்லேருந்து வெளியே இருங்க. பிகினர்ஸ்க்கு இந்த மாடல் கிடையாது. டு நாட் ரிஸ்க் எனி மணி. சரிங்களா? நீங்கள் அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத மார்க்கெட்டில் பார்த்து ஜேர்னல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் பிளேலிஸ்ட்டில் ஜேர்னலிங் எப்படி பண்ணுறதுங்கிறது குறித்தும் என்னோடய வீடியோ சீரீஸ் இருக்கும். பிகாஸ் எங்கிட்ட படித்தவங்களாக இருக்கட்டும், பழகினவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே கேட்குறது ஜேர்னலிங் பற்றின சீக்ரெட்ஸ் தான். அதை இந்த வருஷம் பிளேலிஸ்ட்டில் நான் கண்டிப்பாக எப்படி ஜேர்னல் பண்ணலாங்கிறத பற்றி வீடியோ சீரீஸ் ஆட் பண்ணுறேன். Okay, so this is previous day's closing price, this is today's opening price. ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து அபவுட் 200 பாயிண்ட்ஸாக இருக்கும்போது இந்த கேப் அப் டு கேப் டவுனை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னம்னா 50% ஆஃப் ஏரியா இருக்கும். அந்த 50% ஆஃப் ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 3-15 நிமிஷம் கேண்டலுக்குள்ளே இந்த 50% பிரேக் பண்ணணும். ப்ரிஃபரபிளி இது ஒர்க் ஆகும் போதெல்லாம் முதல் 15 நிமிஷமோ இல்லை அடுத்த 15 நிமிஷத்துலையோ இது நடைபெற்றும். சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 50% கேப்பை வந்து 15 செகண்ட் ஆர் 30 செகண்ட் சார்ட்டில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வால்யூம் இம்பேலன்ஸ் வித் ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட் உருவாக்கும். சரிங்களா? இந்த 50% பிரேக் பண்ணும்போது இப்போ கேப் அப் ஆகிருக்குது மார்க்கெட். இது வந்து ப்ரீவியஸ் டேஸ் க்ளோசிங் ப்ரைஸ், இது வந்து ப்ரீவியஸ் டேஸ் க்ளோசிங் ப்ரைஸ், இது வந்து டுடேஸ் ஓப்பனிங் ப்ரைஸ். இதை வந்து மார்க்கெட் இந்த கேப் அப்பான விஷயத்தை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து டவுன் டெலிவரி கொடுக்கும். சரிங்களா? இந்த டவுன் டெலிவரியில் இந்த 50% மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வால்யூம் இம்பேலன்ஸ் வித் ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட் ஃபார்ம் பண்ணும். அதில் குறிப்பாக ஃபேர் வேல்யூ கேப் வித் வால்யூம் இம்பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் இந்த 50% பிரேக் பண்ணும்போது இருக்கும். 15 செகண்ட் அண்டு 30 செகண்ட் ரெண்டு சார்ட்டையுமே நீங்கள் மாற்றி குறிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டில் எதில் வேணால் உங்களுக்கான என்ட்ரி டெக்னிக்ஸ் வந்து மார்க்கெட் கொடுக்கலாம், என்ட்ரிக்கான பயன்பாட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த 50%லிருந்து இந்த 100% ஆஃப் கேப் ஃபில்லிங்கை வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து இது. ஸோ மினிமம் 100 பாயிண்ட்ஸாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற கேப் அப்ஸை வந்து சூஸ் பண்ண சொல்கிறேன். அப்போ தான் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான டைமும் கிடைக்கும். இது ரொம்ப ஃபாஸ்ட் வாலட்டிலிட்டி கண்டிஷனில் இருக்கிற கேப் அப் கேப் டவுனை ஃபில் பண்ணுறதுக்கான மாடல். ஒரு வேளை மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிருந்துச்சுன்னா, இது இந்த நேற்று க்ளோசிங் ப்ரைஸ், இது வந்து இன்னைக்கு ஓப்பனிங் ப்ரைஸாக இருந்ததுன்னா 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும்போது இது வந்து கேப்பை மேல் நோக்கி ஃபில் பண்ணும். இந்த ஃபில் பண்ணுறதுல 50%ல் ஃபேர் வேல்யூ கேப் வித் வால்யூம் இம்பேலன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கும். அதில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்து வித் ஆர்டர் பிளாக்கும் மார்க்கெட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி ஆகலாம். ஓகே, இதோட பேட்டர்னை வந்து நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சி காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் நம்ம சார்ட் எக்ஸாம்பிள்ஸை பார்த்துடலாம். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் இதில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த 50% ஏரியான்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இது வந்து கேப். இந்த கேப்பில் இது வந்து 50% ஏரியானா என்ன மாதிரியான சிக்னேச்சர் வந்து மார்க்கெட் கொடுக்குன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து 15 செகண்ட் ஆர் 30 செகண்டில் உருவாகக்கூடிய எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து கேப் டவுனில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து புல்லிஷாக இந்த கேப்பை வந்து ரீடெலிவரி பண்ண போயிட்டுருக்குது. அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு புல்லிஷான ஃபேர் வேல்யூ கேப் வித் வால்யூம் இம்பேலன்ஸ். வால்யூம் இம்பேலன்ஸுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு கேண்டலுக்கும்
இன்னொரு கேண்டலுக்கும் இடையில இருக்கிற தூரத்தை வெறும் விக்காலேயே மார்க்கெட் ஃபில் பண்ணி இருந்தால் அதுக்கு பேர் வால்யூம் இம்பேலன்ஸ். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் வித் வால்யூம் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து 15 செகண்ட் சார்ட்டில் இந்த இடத்துல இந்த லோ, இந்த ஹை டு இந்த கேண்டல்லே ஒரு லோ இருக்குதா வச்சுக்குவோம். ஓகே, சின்ன லோ இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து இம்பேலன்ஸ்டு ஏரியா, ஃபேர் வேல்யூ கேப்பாக நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா, இந்த இடம். அண்ட் இதுக்கு பேர் வால்யூம் இம்பேலன்ஸ். இந்த கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் வெறும் விக்காலே ஃபில் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து வால்யூம் இம்பேலன்ஸ், இது ஃபேர் வேல்யூ கேப். இது கூட சேர்ந்து மார்க்கெட்டில் இந்த கேண்டிலாக இருக்கலாம் அல்லது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேண்டிலாக இருக்கலாம். இங்கே வந்து ஒரு டவுன் க்ளோசிங் கேண்டில் வந்து மார்க்கெட் ஒரு டவுன் க்ளோசிங் கேண்டில் இது வந்து ஆர்டர் பிளாக்காக மார்க்கெட்டில் செயல்படும். இது அத்தனையுமே இந்த 50% பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட என்ட்ரியை பிளான் பண்ணலாம். ஸ்டாப் லாஸஸ் வந்து இந்த ஆர்டர் பிளாக் கேண்டிலோட லோக்கு கீழே வச்சுக்கலாம். அண்டு டார்கெட் வந்து இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாஸ் வந்து ஸ்கேல்பிங், மார்னிங் ஸ்கேல்ப் இது. ஸோ 1:2 மினிமம் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் 30 பாயிண்ட் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக இருந்துச்சு அப்படின்னா 60லிருந்து 90 பாயிண்ட் வந்து நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா, இதுதான் இந்த மாடல். இந்த மாடல் வந்து மார்க்கெட்டில் எங்கே உருவாயிருக்குது, எந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்திருக்குது, போன வாரத்தில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு 2 or 3 நான் காட்டுறேன். அதுக்கு மேலே இருக்கிறத நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, திஸ் ஒன் இஸ் ஃப்ரைடே 7th March. இது வந்து தேர்ஸ்டேவோட 6th Marchோட க்ளோசிங் ப்ரைஸ் 48,606. க்ளோசிங் ப்ரைஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 48,608. இதோட ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 48,499. ஸோ 100 பாயிண்ட் தான். அதனால் இந்த இடத்துல அந்த மாடலோட ரூல்ஸ் பிரகாரம் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும் கேப் அப் ஆர் கேப் டவுன். ஸோ இது கிடையாது. சரிங்களா, இந்த இடத்துல கேப் அப், இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 48,506. இதோட ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 48,784. ஸோ 280 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற நாட்டிக்கு. ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது, இதோட ஓப்பனிங் ப்ரைஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. இது டு இந்த ஏரியா தான் நம்மளோட இப்போது கன்சர்னாக இருக்கும். இதில் 15 செகண்ட் ஆர் 30 செகண்ட் சார்ட்டில் உங்களுக்கு ஆனால் என்ட்ரிஸ் 50% பிரேக் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 50% பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா there is an order block, fair value gap with volume imbalance. ரொம்ப சின்ன வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கேண்டில், இந்த 3 கேண்டிலும் சேர்ந்தது தான் ஃபேர் வேல்யூ கேப். அண்ட் இந்த இடத்துல இங்கேயும் ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது. பட் 15 செகண்ட் சார்ட்டில் ஜஸ்ட் மிட்டிகேட் பண்ணாமலே மார்க்கெட் கீழே விழுந்துருக்குது. 30 செகண்டோட பேட்டர்ன்ஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். 30 செகண்டில் கிளியர் கட்டாக there is double sided volume imbalance, order block with fair value gap. அதை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்குது 48,615. சரிங்களா, உங்களோட என்ட்ரி, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 676. ஸோ கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் உங்களோட ஸ்டாப்பாக இருக்கும்போது மினிமம் 1:2 வச்சிங்கன்னா 120 பாயிண்ட் ஆர் இந்த கேப் ஃபில்லிங்கை வந்து நீங்கள் தாராளமாக உங்களோட டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து இந்த கேப் ஃபில்லிங் காலையில் மார்னிங் ஸ்கேல்பாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து இந்த கேப் ஃபில்லிங்க்கு வந்து 48,600 புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்திருந்தால் இந்த இடத்துல 48,600 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தால் உங்களோட என்ட்ரி வந்து இந்த
வால்யூம் இம்பேலன்ஸ் வித் ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் ஆர்டர் பிளாக் கேண்டில் இருந்திருக்கும். 615 என்ட்ரி, 585 ஸ்டாப் லாஸ் அண்ட் அந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா 670 தாராளமான 1:2 ஆர் 1:2.5 to 3 வந்து உங்களோட டார்கெட்டாக முடிஞ்சிருக்கும். 615லேருந்து 670 நல்ல டார்கெட் அண்ட் வீக் லிக்விடிட்டி அபவ் டபுள் டாப் லிக்விடிட்டி. இதையும் மார்க்கெட் கண்டிப்பாக தூக்கிடும். இஃப் வி ஃபார்வர்ட் இட், எஸ். ஸோ 700 easy target. So 615 to 785 point morning scalping opportunity. இப்போ நான் சொன்ன மாடலில் ஓகே. எதையும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து கிளியர் கட்டாக முடிவெடுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்கிறது தவறான விஷயம். நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாடல்ஸ் வந்து ஏற்கனவே லிக்விடிட்டி பர்ஜ் மாடல் சொல்லியிருக்கிறேன், லிக்விடிட்டி டேகர் மாடல் சொல்லியிருக்கிறேன். இதோட சக்ஸஸ் ரேஷியோலாம் ரொம்ப அதிகம். யூ கேன் பேக் டெஸ்ட் இட். ஓகே. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் டேயில் வந்து 48,287லேருந்து 248 ஓப்பனிங் ப்ரைஸிங் க்ளோசிங் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ வி கேனாட் கன்சிடர் தட். அதுக்கு முந்தின நாள் டியூஸ்டேக்கு முந்தின மண்டேவோட கேப் அப் வந்து கேப் டவுனில் வந்திருக்குது. இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 159, இதோட ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 953. ஸோ ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல நமக்கு இருக்குது. 160 to 954. ஓகே, லெட்ஸ் சி எப்படி மார்க்கெட்டில் இருக்குதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் இருக்குது. ஸோ 200 பாயிண்ட்ஸாவது மினிமம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ 30 செகண்ட் சார்ட்டில் 50% ஏரியாவை பிரேக் பண்ணும்போது, இதுதான் 50% ஏரியா. இந்த கேப் டவுன் ஏரியாஸில் மார்க்கெட் ஃபில் பண்ணுறதுக்கு போகும்போது 50% வால்யூம் இம்பேலன்ஸ், ஃபேர் வேல்யூ கேப் வித் ஆர்டர் பிளாக் இருக்குது மார்க்கெட்டில். யூ கேன் என்டர் ஹியர், புட் யுவர் ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் ஆர்டர் பிளாக் லோ ஆர் திஸ் கேண்டில்ஸ் லோ. இந்த ரெண்டு இடத்துல எங்கே வேணால் என்டர் ஆகிருக்கலாம். அண்டு 15 செகண்ட்லேயும் ஐ திங்க் தெர் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக் அண்ட் வால்யூம் இம்பேலன்ஸ். எஸ். ஸோ வால்யூம் இம்பேலன்ஸ், டபுள் சைடட் வால்யூம் இம்பேலன்ஸ், ஆர்டர் பிளாக் அண்ட் ஃபேர் வேல்யூ கேப் மார்க்கெட்டில் இருக்குது. அதுலேருந்து மார்க்கெட்டில் ஒரு ஃபாஸ்டான நைஸ் டெலிவரி அப்வர்ட். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்லேயும் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக 50% வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கும். ஸோ இதில் 50% வந்து மிடில் லைன். ஸோ இது வந்து 50%. மேபி ஐ கேன் சேஞ்ச் த கலர். 50% மார்க்கெட் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. ஈவன் இன் 15 செகண்ட் சார்ட் மார்க்கெட் வந்து அல்காரிதம் பிரகாரம் தான் ரன் ஆகுது. ஓகே, இந்த ஸ்கேல்பிங் மாடலில் கடைசி எக்ஸாம்பிள் this one to this one. Let's see this one. 267 to 521. So almost 250 points up move, up gap up. Okay, so this closing price to this opening price. Okay, this one to this one, and 30 seconds chart. 50% there is a volume imbalance, fair value gap with order block, but mitigation கிடைக்கல. and 50 seconds chartல volume imbalance, fair value gap, இதுதான் அந்த 30 செகண்ட்ஸோட ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே வந்து உங்களோட ஸ்டாப் லாஸஸை வைக்கலாம். யுவர் என்ட்ரி இஸ் ஹியர். 50%ல் எக்ஸாக்டாக என்ட்ரி கிடச்சிருக்குது. ஸோ யுவர் என்ட்ரி இஸ் 385, 485, 100 பாயிண்ட் ஸ்டாப். இந்த மாதிரி ரிஸ்கி ட்ரேடெல்லாம் தவிர்த்துருங்க. ஓகே, இந்த மாதிரி 100 பாயிண்ட் ஸ்டாப் இருக்கிற ரிஸ்கி ட்ரேடெல்லாம் தவிர்த்துருங்க. ஒருவேளை அதுக்கேற்ற ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இருந்தால் தாராளமாக முயற்சி பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 385 to 90, 385 நம்ம வச்சுக்கலாம். ஸோ 385 டு கேப் ஃபில்லிங் வந்து 260. ஸோ அரவுண்ட் 250 வச்சுக்கலாம் நம்ம ரவுண்ட் ஆஃபாக. ஸோ 380 to 250, 130 பாயிண்ட்ஸுக்கு 100 பாயிண்ட் ஸ்டாப் வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும்
ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிரகாரம் இது கரெக்டான ட்ரேட் கிடையாது. பட் ஸ்டில் இட் ஒர்க்ஸ் அவுட். ஓகே, இந்த இடத்துல தாராளமாக மார்க்கெட்டில் மினிமம் 100 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் சார்ட்ல கிடச்சிருக்கலாம். ஓகே, ஐ டோன்ட் நோ. 48,400 புட் ஆப்ஷன் எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஸோ 48,400 புட் ஆப்ஷன் புட். Okay, so this is your entry here. This candle is your entry. 693. So your stop is 650. So 43 பாயிண்ட் ஸ்டாப். இதுக்கு டார்கெட்டாக இப்போ வரைக்கும் இந்த கேண்டில் வந்து அங்கே இருக்கிற கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்குது. ஸோ 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுக்கு 40 பாயிண்ட் தான் டார்கெட் கிடச்சிருக்குது. ஸோ 1:1 தான் இதோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியல். மேபி இங்கே ஒரு ஈக்குவல் ஹை இருக்குது. இதை டார்கெட் பண்ணாலும் 757 தான் வருது. ஸோ 94 என்ட்ராகி 750ங்கிறது என்னோட ரிஸ்க் பொட்டன்ஷியலுக்கு சரி வராது. 1:1 வந்து நான் சூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு சரி வர மாதிரி இருந்தால் தாராளமாக சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு மினிமம் 1:2 ஆர் 1:3 ரேஷியோவில் வந்து எனக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவைப்படும். ஓகே, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா? ப்ரீவியஸ் டே 28th February. ஓகே, திஸ் கேப் டவுன். இதோட க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 639, ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 435. 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற கேப் தான். ஆனால் 50% பிரேக் பண்ணுறதுக்கு 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலே தான் அது பிரேக் பண்ணுற 50%க்கே வந்திருந்தது. ஸோ நாட் அ வேலிட் செட்டப். இந்த மூணாவது கேண்டிலுக்குள்ளே எனக்கு இந்த கேப் ஃபில்லிங் நடந்திருக்கணும். இங்கேயும் அதே விஷயந்தான் நடந்திருக்குது. இதோட 50% ஆஃப் கேப்பை வந்து மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கு ஒரு நாளே எடுத்துக்கிச்சு. நாட் அ வேலிட் ஒன். ஓகே, இங்கே வந்து கேப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு 7லேருந்து 8 ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், இல்லை ஒரு 6 ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். பட் மார்னிங் ஹை வொலட்டிலிட்டியில் ஸ்கேல்ப் பண்ணுறது தினமுமே உங்களுக்கான 200+ பாயிண்ட்ஸ் ஓப்பனிங் வித் 50% 15 செகண்ட் ஆர் 30 செகண்ட் ஃபேர் வேல்யூ கேப் வால்யூம் இம்பேலன்ஸ் வித் ஆர்டர் பிளாக் மாடல் வந்து உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு என்னால் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் வந்தால் தாராளமாக முதல் கேண்டில்லையே வரும்போது தாராளமாக கேப் ஃபில்லிங்க்கு நீங்கள் எய்ம் பண்ணலாம். சில சமயம் மார்க்கெட் வந்து 500 to 600 பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கேப் டவுன் ஆகும். அப்போ 50% மார்க்கெட் வந்து நான் சொன்ன இந்த மாதிரி சிக்னேச்சரோட மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி பார்ட்டிசிபேட் இன் அ ஸ்கேல்ப். அது வந்து உங்களுக்கு ஹை வொலட்டிலிட்டி கண்டிஷன் அப்படிங்கிற நாட்டிக்கு ரொம்ப சின்ன குறுகிய காலத்திலேயே இந்த ப்ராஃபிட் பொட்டன்ஷியலை வந்து அடைய முடியும். 50லேருந்து 100 பாயிண்ட்ஸ் தாராளமாக டார்கெட் பண்ணலாம். இதுவே ஹையர் டைம் ஃப்ரேம் ப்ரெமிஸோட தெரிஞ்சு இந்த மாடல்ஸை வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான மாடலாக இருக்கும். அண்டு இந்த 2025 பிளேலிஸ்ட்டில் இதே மாதிரி மாடல்ஸ் இருக்காது. நான் கேப் விட்டேன்னா அந்த கேப்பை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு மாடல்ஸை வச்சு தான் மறுபடியும் அடுத்த வீடியோஸ் தொடங்குவேன். ஸோ இது ஒரு மார்னிங் ஸ்கேல்பிங் மாடல். டெய்லி மார்க்கெட்டில் நடந்த ஆக்ஷன் ரிவ்யூஸ் டெய்லியுமே போட முடியலனாலும் ஒரு முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன் நான் ஏதாவது பார்த்து உங்களுக்கு அதை சொல்லணும், மறுபடியும் ரிப்பீட்டபுளாக மார்க்கெட்டில் வரும்போது நீங்கள் அதை கிராக் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் இருந்ததுன்னா நான் இந்த 2025 பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வரேன். அண்டு இன்னும் சில டூல்ஸை பற்றி ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, ஓப்பனிங் கேப்ஸ் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி நாளில் பேசலாம். அண்டு இந்த இயர் பிளேலிஸ்ட் முடிகிறதுக்குள்ளே ஓப்பனிங் கேப்ஸை வச்சு வீக்லி மாடல்ஸை பற்றி நான் சொல்லித்தரேன். ஓகே,
ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி இன்னொரு வீடியோவோட வந்து உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் ட்ரேட் சேஃப்.